இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் தானிய சேமிப்பில் பூச்சி கட்டுப்பாடு குறித்து மதுரை மாவட்டம் வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய பூச்சியியல் துறையின் இணை பேராசிரியர் முனைவர் பி உஷாராணி அவர்கள் தரும் தகவல்கள். இப்போ விவசாய பெருமக்கள்கிட்ட நான் இந்த தானியம் சேமிக்கிறோம், நம்ம பாடுபட்டு நம்ம அறுவடை செஞ்ச நம்ம விளைவித்த அந்த தானியங்களை நம்ம என்ன செய்கிறோன்னா சேகரிப்பு செய்கிறோம். அப்படி சேகரிக்கும் பொழுது நம்மளுக்கு நிறைய இழப்புகள் ஏற்படுது. அந்த இழப்புகளை நம்ம எப்படி தடுக்கலாம் அப்படின்ற முறைகளை பற்றி நான் இப்போ உங்களுக்கு விவசாய பெருமக்களுக்கு நான் அதை தெளிவாக கூற நான் ஆசைப்படுறேன். நம்ம இந்த தானியங்களை நம்ம என்ன செய்வோம்னா உணவுக்காக நம்ம வீடுகளில் சேகரிப்போம். இது மட்டும் இல்லாமல் விதைக்காகவும் நம்ம சேகரிப்போம். அப்படி சேகரிக்கும் போது பார்த்தீங்கன்னா அதில் நிறைய விதமான இழப்புகள் ஏற்படுகிறது. இந்த இழப்புகள் இதுக்கு இந்த இழப்புகள் ஏற்பட மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதலாவது என்னென்னா பூச்சிகள், அதுக்கடுத்து என்னென்னா எலிகளுடைய தொல்லைகள்னாலும், அதுக்கடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பூஞ்சானம், இவைகள் எல்லாமே சேருது. அது மட்டும் இல்லாமல் மிக முக்கியமானது என்னென்னா ஈரப்பதம். இது இருக்கிறதுனாலையும் நம்ம இப்போ தானியங்களை சேகரிக்கும் பொழுது என்ன ஆகுதுன்னா இழப்புகள் நம்மளுக்கு ஏற்படுது. இதாவது பார்த்தீங்கன்னா இப்படி நம்ம இந்த உளுந்தெல்லாம் பாருங்களேன், இந்த உளுந்து பார்க்குறப்ப இந்த உளுந்தில் மேலே ஒரு வெள்ளை வெள்ளையாக தெரியும். இந்த பயிர் வகை வண்டுகள் எப்படி வருது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியுமா? இதை என்ன செய்யும்னா, நம்ம பயிர் வகை பயிர்களை நம்ம போடுறோம்ல, அதில் கடைசி அறுவடைக்கு முன்னாடியே இது தன்னுடைய சேதாரத்தை ஸ்டார்ட் பண்ணிடும். அதனால் அப்போ நம்ம பார்க்காம அதை நம்ம நிர்வாகம் பண்ணலைன்னு வச்சுக்கோங்களேன், அங்கேருந்து நம்மளுக்கு என்ன செய்யும்னா நம்ம அறுவடையிலிருந்து அப்படியே பயிர் வகை வண்டுகள் என்ன செய்யும்னா நம்மளுடைய சேமிக்கிறப்ப நீங்கள் மூட்டைகளில் உளுந்தோ பாசிப்பயிரோ துவரம்பருப்போ நம்ம சேகரிக்கிறப்ப அதில் வந்துட்டு என்ன செய்யும்னா தகுந்த சூழ்நிலை ஏற்படும் பொழுது நல்லா பல்கி பெருகிறோம். இது ஒரு வகை. இது மட்டுமல்ல, தானியங்கள் மட்டுமா? தானியங்கள், பருப்பு வகை பயிர்கள், அதுக்கடுத்துன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீடுகள் எல்லாத்துலேயும் நம்ம பார்க்குறோம். இதே மாதிரி மிளகா வத்தல் வச்சுருக்கோம். இப்போ இந்த மிளகா வத்தல்னு பார்த்தீங்கன்னா அதுலேயும் பார்த்தீங்கன்னா நம்ம பூச்சிகளை பார்க்கலாம். அப்புறம் இதே மாதிரி நம்ம மஞ்சள்லையும் நம்ம வைக்கிறோம். இந்த மஞ்சள்லையும் பாருங்களேன், ஃபுல்லாக இதையும் நல்லா ஒரு நல்லா நம்ம பார்த்தா தெரியும், ஃபுல்லாக சின்ன சின்ன வண்டுகளாக இருக்கும். இப்போ பூச்சி தாக்கிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம இப்போ ஒரு 2 நாள் பார்க்கல, அடுத்த ஒரு வாரம் கழித்து நம்ம பார்த்தோன்னா என்ன ஆகும், ஃபுல்லாக என்ன செய்யும்னா அது பொடி பொடியாக போயிடும், ஃபுல்லாக பொடிப்படியாக போயிடும். அப்புறம் அந்த டப்பாவை திறக்கிறப்ப என்ன ஆகும்னா சின்ன சின்ன வண்டுகளோ அல்லட்னா இதே மாதிரி நம்ம சின்ன பட்டாம்பூச்சிகளோ என்ன செய்யும்னா ஊர்ந்து வெளியே வரும். முக்கியமாக நம்ம புளிகள்லாம் வீட்டில் நம்ம பாலித்தீன் கவரில் வச்சுருப்போம், அல்லட்டா டப்பாக்களை வச்சுருப்போம். அது நம்ம திறக்கலைன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு மாதம் கழிச்சு இப்படி திறந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதே மாதிரி அந்த பூச்சிகள் பறந்து வர வாய்ப்புகள் இருக்குது. இது முக்கியமாக பூச்சிகள் இருக்கனாலையும் அதனுடைய கழிவுகள்னாலையும் அதனுடைய யூரின்னாலையும் அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா அதனுடைய இறந்த செதில்கள்னாலையும் இதுகள் எல்லாமே நம்மளுக்கு கலந்து நம்மளுக்கு என்ன செய்யும்னா சாப்பிடும்போதும் நம்மளுக்கு ஒரு விதமான அலர்ஜி தன்மைகளும் இதெல்லாம் நம்ம ஏற்படுத்தும். அது மட்டுமல்ல, நிறைய மாவு பொருட்கள் எல்லாமே நம்ம வாங்குறோம். இப்போ இந்த மாவு பொருட்கள்லாம் பார்த்தீங்களேன், கொஞ்ச நாள் விட்டிங்கன்னா அப்படியே கட்டி கட்டியாக மாறிடும். அது நல்லா பார்த்தீங்கன்னா என்ன செய்யும்னா சின்ன சின்ன வண்டுகள் இருக்கும். இப்படி இருக்கிறப்ப நம்ம என்ன செய்யலாம், நம்மளுக்கு இது நம்ம வீடு அளவுன்றப்ப நம்ம என்ன செய்வோம்னா ஃபுல்லாக வெளியே எடுத்து காய வச்சு அப்பப்போ நம்ம புடைச்சி சுத்தம் பண்ணி வைப்போம். ஆனால் பெரிய அளவில் நம்ம சேகரிக்கணும், அதை நம்ம சேமிப்பாக நம்ம பாதுகாக்கணும்னா அதுக்குன்னா நம்ம சில நிறைய வழிமுறைகள் இருக்குது. அப்படி நம்ம கடைபிடிச்சோம்னா என்ன செய்வோம்னா இதை இந்த பூச்சி தாக்குதல்லேருந்து நம்மளால் குறைக்க முடியும். இப்போ நீங்கள் இப்போ என்ன செய்யலாம், முக்கியமானதாக முதலாவது நம்ம என்ன செய்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம அந்த சேமிக்கக்கூடிய அந்த இடங்களை நம்ம இப்போ எப்பயுமே சுத்தமாக நம்ம வச்சுக்கிறது ரொம்ப அவசியம். அதே மாதிரி தான் நம்ம எப்பயுமே ஒரு அறுவடை முடிஞ்சிருச்சு அப்போனா நம்ம அந்த தானியங்களை நம்ம என்ன செய்யணும்னா நல்லா உணர்த்தணும்.
அதில் வந்து ஈரப்பதம் இருக்க இருக்க நம்மளுக்கு வந்து என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா பூச்சிகளுடைய தாக்குதல் அதிகமாக இருக்கும், பூஞ்சானங்களுடைய தாக்குதல் வந்து அதிகமாக இருக்கும். அப்போ நல்லா உணர்த்தி அதை வந்து நம்ம வந்து என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, இப்போலாம் வந்து நிறைய வந்து சாக்கு பைகள் வந்து கிடைக்கிது. அதுவே வந்து என்ன செய்யணும், அந்த வேம்பு கரைசலில் முக்கின மாதிரி சாக்குதல், நல்லா வந்து காற்று போகாத மாதிரி அப்படி இருக்கக்கூடிய நிறைய வரைய இருக்கக்கூடிய அந்த பைகள் எல்லாம் கிடைக்கிது. அதில் வந்து நம்ம நல்லா டைட்டாக வந்து நம்ம அது ஃபுல்லாக தானியங்களை ஃபுல்லாக வந்து நம்ம வந்து என்ன செய்யணும், கவர் பண்ணி நம்ம வந்து வைக்கணும். வைக்கும் பொழுது அந்த சேமிப்பு அறைகள் இருக்குது பாருங்களேன், அந்த சேமிப்பு அறைகளில் எந்த விதமான நூலாம்படைகளோ இதுவோ தொங்கக்கூடாது. முக்கியமாக என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாமே வந்து நல்லா வந்து காத்தோட்டம் இருக்கிற மாதிரி ஜன்னல்கள் இருக்கணும். ஆனால் அதுக்காக என்ன செய்யக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஜன்னல்கள் எல்லாமே நல்லா வந்து என்ன செய்யணும்னா வலை பின்னல்கள் போட்டு வந்து கரெக்டாக வந்து இருக்கிற மாதிரி வைக்கணும். இப்போ வந்து ஒரு குடவுனில் வந்து நம்ம வந்து சேகரித்து வைக்கிறோம், அந்த தானியங்களை சேகரித்து வைக்கிறோம்னா அதுக்கு வந்து என்ன செய்யக்கூடாதுன்னா, கொண்டு வந்து அந்த மூட்டைகளை வந்து அப்படியே வந்து என்ன செய்யக்கூடாது, ஃபுல்லாக வந்து வெறும் தரைகளில் வந்து நம்ம வந்து பரப்பி வந்து வைக்கக்கூடாது. அப்படி வைக்காமல் மேலே வந்து நம்ம வந்து மரப்பலகைகள் போட்டு அதுக்கு மேலே வந்து நம்ம வந்து என்ன செய்யணும்னா ஒரு தானியங்களை வந்து அடுக்கி வைக்கணும். இப்போ நெல் வகை உங்கள்கிட்ட வந்து இப்போ நீங்கள் நெல் உற்பத்தி செய்வீங்க, அதுக்கடுத்து பயிர் வகை பயிர்களும் உற்பத்தி செய்வீங்க. அப்போ வந்து எல்லாத்தையும் ஒன்று மண்ணா கலந்து அப்படியே நம்ம வந்து வைக்கக்கூடாது. ஒரு புறம் நெல் வரிசைகளை அடுக்கணும், அடுத்த வகையை நம்ம வந்து பயிர் வகை பயிர்களை அடுக்கணும். அப்படியே இப்போ ஒரு ரூம்னு வச்சுக்கோங்களேன், அப்போ நம்ம என்ன செய்யக்கூடாதுன்னா அந்த சுவர் பக்கம் வந்து பார்த்து வந்து ஃபுல்லாக வந்து அப்படியே அடுக்கக்கூடாது. சுவருக்கும் நம்ம வந்து நீங்கள் போட்டிருக்க அந்த மரப்பலகைக்கும் இடையில வந்து கொஞ்சம் வந்து இடைவெளி வந்து வேணும். இது மட்டும் இல்லாமல் என்ன செய்யணும்னா, ஒரு வரிசைக்கும் இன்னொரு வரிசைக்கும் இடையிலையும் நம்மளுக்கு வந்து நடந்து போகிறதுக்கோ ஏதாவது பூச்சிகள் இருக்கா அல்லட்டா எலிகளுடைய தொல்லைகள் இருக்கா அப்படின்னு பார்க்கறதுக்கு இடைவெளி விட்டு ஒரு பொருளை தனியாகவும் இன்னொரு பொருளையும் நம்ம வந்து தனியாக வந்து நம்ம வந்து அடுக்கி வைக்கணும். இது வந்து கண்டிப்பாக வந்து மிக முக்கியமானது. சப்போஸ் இப்போ வந்து நம்ம வந்து வீடுகளில் நம்ம வந்து சேகரிக்கிறோம், நம்ம வந்து அந்த வந்து நம்ம சேமிப்பாக வைக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம வந்து என்ன செய்யலாம்னா, இதுக்கு வந்து நிறைய வந்து நம்ம வந்து மேலாண்மை முறைகள் வந்து இருக்குது. மிக முக்கியமாக பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஆயுர்வேதத்துலேயும் நம்மளுக்கு வந்து மிக முக்கியமாக வந்து நிறைய விதமாக வந்து நம்மளுக்கு பயன்படக்கூடியது அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா வேம்பு தான். இதில் வந்து நம்ம வந்து பல விதமாக வந்து பயன்படுத்தலாம். சப்போஸ் வந்து நீங்கள் வந்து விதைக்காக பயன்படுத்தணும்னு வச்சுக்கோங்க, அப்போ என்ன செய்யலாம்னு பார்த்தீங்கன்னா, 1 கிலோ விதைக்கு 10 மில்லி அப்படி கூட நம்ம வந்து கலந்து இதை வந்து நம்ம வந்து என்ன செய்யலாம்னா சேகரித்து வைக்கலாம். அப்படி இல்லைனாலும் வேறு எந்த தாவர எண்ணெய்கள் கூட நம்ம பயன்படுத்தி இதை வந்து கலந்து வந்து வைக்கலாம். இன்னொரு வகைகள் என்ன பார்த்தீங்கன்னா, முக்கியமாக இந்த பயிர் வகை பயிர்கள்லாம் இருக்குது பாருங்களேன், அதுக்கெல்லாம் வந்து ஈஸியாக வந்து இந்த பயிர் வண்டுகள் தாக்குதல்னால வந்து ரொம்ப வந்து பாதிப்பு ஏற்படும். அதுக்கு வந்து என்னென்னா, எங்கள் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்திலேருந்தே இந்த தாவர விதை காப்பான் அப்படின்ற ஒரு பொருளை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து வசம்பு கரைசல் இருக்குது பாருங்கள், அதுதான். இது வந்து என்னென்னா 1 கிலோ விதைக்கு 10 மில்லி அப்படியே வந்து கலந்து நம்ம வைக்கும் பொழுது என்ன ஆகும்னா, விதைகளுடைய முளைப்பு திறனும் கெடாது, அதே போல் வந்து அந்த பூச்சிகளுடைய தாக்குதலும் கெடாமல் இருக்கும். எங்கள் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்திலிருந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து பொறிகள் வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இதில் வந்து மிக முக்கியமானது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது வந்து குழாய் வடிவ பொறி. இது வந்து பார்த்தீங்கன்னா குழாய் வடிவ பொறி. இதை வந்து நம்ம வந்து என்ன செய்யணும்னா, ஒரு 10 கிலோ ஒரு அரிசியை வந்து நம்ம வந்து ஏதாவது வந்து பாத்திரங்களில் வந்து நம்ம வந்து போட்டு வச்சுருப்போம் வீட்டு உபயோகத்துக்கு. அப்போ வந்து நம்ம என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே வந்து அரிசி இருக்கக்கூடிய அந்த கலனில் வந்து நம்ம அப்படியே சொருகி வச்சுட்டு மேலே இருக்க மூடி மட்டும் வந்து தெரிகிற மாதிரி வச்சிடணும். அப்போ வந்து என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அந்த பூச்சிகள் எல்லாத்துக்குமே ஒரு முக்கியமான குணம் இருக்கும். அந்த பூச்சிகள் வந்து ஏன் வந்து மேலே ஊர்ந்துட்டுருக்கு, அதே போல் வந்து அங்கே எங்கே ஓடிட்டுருக்குன்னா, அதுக்கு வந்து என்ன வேணும்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு வந்து முக்கியமாக வந்து நல்ல வந்து காத்தோட்டம் வேணும். அப்போ வந்து இப்படி நீங்கள் சொருகி வைக்கிறப்ப இதில் இருக்கக்கூடிய ஓட்டைகளில் என்ன செய்யணும்னா, பூச்சிகள் போய் தானாக போய் விழுந்துடும். விழுகிறதோட மட்டும் இல்லாமல் என்ன ஆகும்னா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி சறுக்கி விழுகிற மாதிரி ஒரு அமைப்பு இருக்கா, அதனால் வந்து இப்படி வரக்கூடிய பூச்சிகள் வந்து கீழே வந்து விழுந்துடும். அதனால் போய் திருப்பி போய் மேலே ஏறி வந்து போக முடியாது. அப்போ வந்து நம்ம வந்து என்ன செய்யலாம்னா, ஒரு 2 நாளைக்கு ஒரு தடவையோ 3 நாளைக்கு ஒரு தடவையோ இதை மட்டும் கலத்தி நம்ம வந்து என்ன செய்யலாம்னா, அங்கே இருக்கக்கூடிய அந்த வண்டுகளை வந்து ஈஸியாக வந்து எடுத்து போடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இது வந்து நம்மளுக்கு வந்து எந்த விதமான பூச்சிக்கொல்லி மருந்துகள் கிடையாது. இதில் வந்து நம்ம வந்து வேறு எதுமோ வச்சுட்டு இதை வந்து தொடர்ந்து நம்ம பார்க்கணுன்ற அவசியங்கள் கிடையாது. அப்போ வந்து நம்ம வந்து நம்ம சாப்பிடக்கூடிய அந்த அரிசிகளை வந்து ஈஸியாக அந்த தாக்குதல் இருக்கா, அப்படி வந்து சிறிய அளவில் இருந்துச்சுன்னா அதை வந்து பயன்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் வந்து இது மூலம் வந்து இருக்குது.
அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ வந்து நம்ம வந்து பயிர் வகை பண்டுகள் இருக்குது. இந்த பயிர் வகை வண்டுகள் எல்லாமே வந்து என்ன செய்யும்னா மேல்புறமாக தான் ஓடிட்டுருக்கும். அப்போ நம்ம என்ன செய்யணும்னா ஒரு சிறிய அளவில் ஒரு 10 கிலோ 5 கிலோ நம்ம சேகரித்தோம்னா அதில் வந்து நம்ம வந்து என்ன செய்யணும்னா இதை வந்து இதே மாதிரி இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ஒரு கூம்பு மாதிரி இருக்குங்களா, ஒரு வட்ட வடிவத்தில் இருக்கா, இப்படி வச்சுட்டு உள்ளே வந்து நம்ம சொருகி வச்சிடணும். ஆனால் வந்து மேல்புறம் மட்டும் நம்ம தெரிகிற மாதிரி வைக்கும் பொழுது மேல்புறத்தில் அந்த நடமாட்டிகிட்டு இருக்க அந்தடைய வண்டுகள் வந்து என்ன செய்யணும்னா இந்த ஓட்டைகளில் வந்து விழுந்துடும். அப்போ நம்ம இதையும் வந்து நம்ம என்ன செய்யலாம்னு பார்த்தீங்கன்னா எடுத்து நம்ம வந்து அப்புறப்படுத்திடலாம். இது ஒரு ஈஸியானது தான். அப்புறம் வந்து இன்னொன்று வந்து நமக்கு வந்து தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இதில் வந்து என்ன செய்யணும்னா இப்போ வந்து நான் வந்து நம்ம ஒரு விவசாயி வந்து ஒரு 50 கிலோ 60 கிலோ வந்து பயிர் வகை பயிர்கள் வந்து நிறையா வச்சுருக்காங்க. அப்போ வந்து என்ன ஆகும், அவருக்கு இப்போ எல்லா முட்டையும் வெளியே எடுத்து போட்டு காய வைக்க முடியுமா? முடியாது. அப்போ வந்து அவங்களுக்கு வந்து என்ன செய்யலான்னு பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சமாக அளவு ஒரு 100 கிராம் 200 கிராமை வந்து எடுத்து இதே மாதிரி ஒரு கொள்கலனில் வந்து போட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதில் வந்து ஃபுல்லாக வந்து வெளியே வந்து உங்களுக்கு வந்து என்ன தெரியுது, துவாரம் இருக்குது. மேலே வந்து ஒரு 100 கிராமோ 200 கிராமோ நம்ம போட்டு வைக்கும் பொழுது என்ன ஆகும்னா போட்டு வச்சுட்டு நீங்கள் அப்படியே வச்சுருங்க. வச்சுருக்கப்ப இதில் வந்து பூச்சி தாக்குதல் இருந்துச்சுன்னா என்ன செய்யும், உங்களுக்கு அந்த பூச்சிகள் வந்து கீழே வந்து விழுந்துடும். அப்போ வந்து நீங்கள் நினச்சிக்கலாம் இது வந்து என்னென்னா கொஞ்சமாக நம்ம எடுத்துருக்கிறதுலையே இந்த பூச்சிகள் வந்திருக்கு, அப்போ வந்து இத்தனை மூட்டைகள்லையும் பூச்சிகள் வர வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு அதில் வந்து நீங்கள் வந்து தகுந்த நடவடிக்கையோ சப்போஸ் ஒன்று 2 மூட்டையோ நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா அதை வெளியே எடுத்து காய போட்டு அதை வந்து அதில் வந்து நம்ம வந்து இதே மாதிரி தாவர வந்து காப்பான்களோ எதையோ வந்து உபயோகித்து நம்ம வந்து என்ன செய்யலாம், அந்த இருக்கக்கூடிய விதைகளையும் நம்ம வந்து பாதுகாப்பாக நம்ம வைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இப்படி வந்து நிறைய வந்து வழிமுறைகள் மூலம் நம்ம வந்து என்ன செய்யலாம்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக நான் வந்து சொல்லிக்கிறேன், நம்ம வந்து அந்த தானியங்களை நம்ம உணவுக்காக வைக்கும் பொழுது முக்கியமாக நம்ம வந்து தாவர சார்ந்த பொருட்களை பயன்படுத்தலாம். அதே போல் இதே மாதிரி வந்து பொறிகளை வந்து நம்ம வந்து பயன்படுத்தலாம். பயன்படுத்தும் போது என்ன செய்யணும்னா இது வந்து நம்மளுக்கு வந்து என்ன செய்யும், இந்த பூச்சி தாக்குதல் வருதா வரலையா அப்படின்ற அறிகுறிகளை வந்து நம்மளுக்கு வந்து உணர்த்தும். அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து என்ன செய்யறோம்னா சிறிய அளவில்னாலையும் பெரிய அளவில்னாலையும் நம்ம வந்து தானியங்களை வந்து ஈஸியாக வந்து நம்மளால் வந்து சேகரித்தோ அதை வந்து நம்ம வந்து எந்த விதமான பூச்சி தாக்குதலோ இது வந்து இல்லாமல் வந்து நம்ம வந்து பாதுகாக்க முடியும். அதுக்கடுத்து அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முக்கியமாக வந்து நிறைய வந்து நம்மளுக்கு வந்து பிரச்சனைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தானியங்களை சேகரிக்கிறப்ப சேமித்து வச்சுட்ருக்கோம், ஒரு குடோனில் வச்சுட்ருக்கப்ப நிறைய வந்து எலிகளுடைய தொல்லைகள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். இதுக்கு வந்து நிறைய வந்து நம்ம வந்து என்ன செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நிறைய அங்கங்கே வந்து எலி பேஸ்ட்ரி இப்பெல்லாம் வைக்கிறாங்க. இதை வந்து தவறுதலாக வந்து நிறைய பேர் பயன்படுத்த வாய்ப்புகள் வந்து எல்லாம் இருக்குது. அதுக்கு வந்து நம்ம வந்து இயற்கையாகவே நல்லா வந்து நிறைய முறைகள் இருக்குது. அதில் வந்து ஒரு உதாரணமாக முறைகள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது வந்து என்னென்னா இது வந்து ஒரு வகையான வந்து பொறி. இது வந்து என்ன பொறினா இதுக்கு நாங்கள் வந்து என்ன சொல்லுவோம்னா ஒண்டர் ட்ராப் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இதில் வந்து இதை வந்து நம்ம வந்து என்ன செய்யலாம்னா நம்ம அந்த சேமிப்பு கிடங்களில் அந்த மூளைகள்லாம் நம்ம வந்து கொண்டு போய் வந்து வச்சிடலாம். அப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக வந்து இந்த எலிகள் வந்து உள்ளே போச்சுன்னா என்ன ஆகும்னா அப்படியே வந்து கீழே வந்து தடுக்கி உள்ளே விழுந்துடும். அப்போ வந்து உயிர்கள் அந்த எலிகளை எல்லாத்தையும் நம்ம வந்து உயிரோடு பிடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் வந்து இருக்குது. இதை வந்து நம்ம சேகரித்து வைக்கக்கூடிய அந்த மூட்டைகள் இருக்குங்க பாருங்களேன், ஒரு ரூமில் வந்து ஒரு 4-5 இடங்களில் வந்து நம்ம கொண்டு போய் வந்து நம்ம வந்து வைக்கணும். ஏதாவது இதில் வந்து என்ன செய்யலாம்னா அதை பிடிக்கிறதுக்கு மேலே வந்து எலிகள் வந்து விரும்பி சாப்பிடக்கூடிய ஏதோ தேங்காயோ ஏதாவது ஒரு பொருள்களை வைக்கும் பொழுது அதை சாப்பிட வரக்கூடிய அந்த எலிகள் வந்து என்ன செய்யும்னா உள்ளே வந்து விழுந்து மாட்டிக்கிறோம். இது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து வீடுகள்லாம் நம்ம வந்து பயன்படுத்துவோம். எலி பிடிக்கிறதுக்கு நிறைய கிட்டிகள் வந்து பயன்படுத்துவோம். இதெல்லாம் வந்து என்ன செய்யும்னா முதுகை வந்து உடைச்சிரும். இது வந்து முதுகு ஒடிக்கும் பொறி அப்படின்னு சொல்லி பேர். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து என்னன்னு சொல்லி என்ன பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து இதையும் நம்மளுக்கு வந்து என்ன செய்யணும்னா வீடுகள்லையும் நம்ம வந்து பயன்படுத்தலாம். இதையும் வந்து நம்ம வந்து சேமிப்பு கிடங்கள்லையும் நம்ம வந்து பயன்படுத்தலாம். சப்போஸ் வந்து சின்ன வகையான மூஞ்சிறுகள் அப்படிலாம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த வகையான மூஞ்சிறுகளுக்கெல்லாம் நம்ம வந்து என்ன செய்யலாம்னு பார்த்தீங்கன்னா இதே மாதிரி வந்து அட்டை, அதாவது வந்து பசையுள்ள அட்டைகள் வந்து கிடைக்கும். இந்த அட்டைகளை வந்து நம்ம வந்து என்ன செய்யலாம்னா எலிகள் வந்து எலிகளுக்கு வந்து ஒரு வகையான ஒரு உணர்வு இருக்குது. அதாவது வந்து எந்த சைடு வந்து வந்துட்டே இருக்கோ அதே சைடில் தான் வந்து கரெக்டாக வந்து அது வந்து போய்கிட்டே இருக்கும். இப்போ ஒரு நாளைக்கு நம்ம தொடர்ந்து ஒரு 4 நாளைக்கு தொடர்ந்து கண்காணிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பகுதியில் வந்துச்சுன்னா அங்கே இடங்களில் நம்ம வந்து என்ன செய்யலாம் இதே மாதிரி அட்டைகளை விரித்து வைக்கும் பொழுது உள்ளே இருக்கக்கூடிய பசை எப்படி இருக்கும்னா அப்படி ரொம்ப வந்து பசை வந்து இழுத்து பிடிக்கிற மாதிரி இருக்கும்.
அப்போ வந்து என்ன ஆகும்னா அந்த சின்ன சின்ன வகையான அந்த மூஞ்சில்கள் எல்லாமே ஒட்டிக்கொண்டு சாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இப்படி நம்ம வந்து என்ன செய்யணும் அப்படின்னு பார்க்குறீங்கன்னா, இப்படி ஒருங்கிணைந்த முறையில் வந்து நிறைய முறைகளை வந்து நம்ம வந்து கடைபிடிக்கணும். இதுதான் வந்து நம்ம இப்படி பண்ணணும்னா நம்ம வந்து தானிய சேமிப்பின் போது ஏற்படக்கூடிய அந்த பூச்சிகளை மட்டும் இல்லாமல் இந்த எலிகளையும் வந்து நம்மளால் கண்ட்ரோல் பண்ண நம்மளுக்கு வந்து ஏதுவாக இருக்கும். மேலும் விவரங்கள் பெற முனைவர் பி. உஷாராணி அவர்களை 09488448760 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்.